வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடை. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா. புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் அனுமதி. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் 3வது நாளாக போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதால் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கேஸ் லைன் பதிக்கும் பணி நடைபெற்ற போது அவ்வழியாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் மூலம் பயனடையக்கூடிய உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு நகர பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று, இன்று என 2 தினங்களாக உருளையன்பேட்டை தொகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக கூறியும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை, உப்பு தண்ணீர் அதிகமாக கலந்து வருவதாக கூறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட மக்கள் சட்டசபையை நோக்கி வந்து சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரி சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவைக்கு வந்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பேசி போராட்டத்தை கைவிட செய்தார். தொடர்ந்து சபாநாயகர் அறையில் சபாநாயகர் தலைமையில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மக்கள் வந்து சாலை மறியல் பண்ண போறேன்னு அவங்க வந்தாங்க. அப்புறம் அவங்களே சட்டசபையை முற்றுகையிடறதுக்கு வந்ததுனால நானும் அவங்க கூட கலந்துன்னு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சபாநாயகர் அவர்கிட்ட இது நிரந்தர தீர்வு காணணும்னு சொல்லி போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். அதாவது மூலார்பேட்டை, உருளம்பேட்டை, உப்பளம், ராஜபவன் தொகுதி மற்றும் முத்தால்பேட்டை நகரப்பகுதியில் இது பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் எங்கேருந்துலாம் அந்த தண்ணி அங்கே வந்து விநியோகப்படுதோ அந்த பகுதி உழவுகர நகராட்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதி, கதிர்காமம் தொகுதியில் கூட இந்த பிரச்சனை இருக்குது. இதை வந்து உங்கள் வாயிலாக சுட்டி காட்டுறேன். இதற்கு நிரந்தர தீர்வு காணணும் தான் எங்களுடைய கோரிக்கை. புதுச்சேரி காந்தி சிலை எதிரே கடற்கரை சாலை கலங்கரை விளக்கத்தை பார்வையிட பொதுமக்களுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே 190 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் உள்ளது. மத்திய கலால்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம் 3.5 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை திறந்து வைத்தார். இந்த கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் இன்று முதல் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பார்வையிடலாம். பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை. திங்கட்கிழமை வார விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக், ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து மெக்கானிக்காக மாற்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமானால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றனர். லட்சியங்கள் ஈடேற லட்ச கைகள் தீர்த்து வை
புதுச்சேரி அரசு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் சுய உதவி குழுக்களின் மூலம் உருவாகும் பொருட்களை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்வதற்காக அமைக்கப்பட்ட 20 விற்பனை கூடத்தை 8 மாதங்களாக திறக்கப்படாமல் உள்ள நிலையில் தற்போது திறக்கப்படுமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதுச்சேரி மாநிலம் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுகின்ற அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் சுய உதவி குழுக்களின் மூலம் தயாரிக்கும் துணிப்பை, நவதானிய பொருட்கள், சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்று பலதரப்பட்ட பொருட்களை ஒரு இடத்தில் வியாபாரம் செய்வதற்காக விற்பனை கூடம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு அரசாணை வழங்கியது. இதில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்படுகின்ற சுய உதவி குழுக்களில் இயங்குகின்ற 20 கிராமத்தில் அமைக்க வேண்டும் என்று சுய உதவி குழுக்களில் செயல்படும் பெண்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன் மூலம் ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம், மணப்பட்டு, பனித்திட்டு, பாகூர், கிருமாம்பாக்கம் என்று பல ஊர்களில் ஒரு விற்பனை கூடத்தின் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விற்பனை கூடம் அமைக்கப்பட்டது. அந்த விற்பனை கூடம் மொத்தம் 40 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இது 8 மாதங்களாக வைக்கப்பட்ட விற்பனை கூடங்களை திறக்கப்படாத நிலையில் உள்ளது. இதனை புதுச்சேரி அரசு மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் உள்ளவர்கள் கிடப்பில் வைத்துள்ளனர். இதனை புதுச்சேரி அரசு மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை மூலம் விரைவில் திறக்கப்படுமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக மின்சார பேருந்து ஓட்டுநர்களின் ஊதிய பிரச்சினை தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று தீர்வு காண உறுதியளித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடும் ஓட்டுநர்களுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்கள் நலனுக்காக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணியை தொடருமாறு வேண்டுகோள் விடுத்தார். புதுவை அண்ணா சிலை அருகில் உள்ள மின்சார பேருந்து சார்ஜிங் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அங்கு பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் சந்தித்து ஊதிய நிலுவை, பணிச்சூழல் மற்றும் பணி நேரம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்தனர். மத்திய அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தை வழங்காமல் நிர்வாகம் தாமதப்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்த பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மின்சார பேருந்துகளை இயக்குவதில் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் நிலவுவதாகவும் குறிப்பாக நேர ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் ஓட்டுநர்கள் முறையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர் குழு அனுப்பப்பட்டு கடந்த 2 நாட்களாக வழக்கறிஞர்கள் ஓட்டுநர்களுடன் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் நேற்று இரவு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டார். பிரச்சனைக்கு தீர்வு காண நிர்வாகத்தின் உரிய பிரதிநிதிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஓட்டுநர்கள் வலியுறுத்திய நிலையில் நிர்வாக தரப்பினர் இன்று சந்திப்பதாக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஓட்டுநர்கள் மற்றும் நிர்வாகத்தின் அடிப்படை கோரிக்கைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து சுமூகமான தீர்வை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். மேலும் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து அதுவரை பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் வேலை நிறுத்தத்தை தொடராமல் மின்சார பேருந்து சேவையை வழக்கம் போல் இயக்குமாறு ஓட்டுநர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மின்சார பேருந்தில் பயணம் செய்து ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் இடையூறுகளையும் அவர் நேரில் கேட்டறிந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சியின் வழக்கறிஞர் குழு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஏரிப்பாக்கம் MRF தொழிற்சாலையில் 3வது நாளாக ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட ஏரிப்பாக்கத்தில் உள்ள MRF தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் கோரி தொழிலாளர்கள் 3வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நேரடி தேர்வு மூலம் பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்கள் 42 மாதங்கள் பணிபுரிந்தாலே நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை இருந்தும் 5 ஆண்டுகள் கடந்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும்,
சட்டவிரோத அப்ரண்டிஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும், பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் உறவினர்களும் தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு அமைதியான தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தங்களை அநாகரிகமாக பேசி அப்புறப்படுத்த முயன்றதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஊழியர்களின் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு மின்சார வசதி மற்றும் உணவு வசதியின்றி தவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தொழிலாளர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். மேலும் தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு நேரடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3வது நாளாக போராட்டம் தொடர்வதால் தொழிற்சாலை வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வில்லியனூரில் பொதுப்பணித்துறை பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆரியபாளையம் குடிநீர் பிரிவு MTS ஊழியர் சரவணன், நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவு MTS ஊழியர் ராமச்சந்திரன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்டகால சேவை பாராட்டப்பட்டதுடன் அவர்களின் பணிக்கால அனுபவங்களும் நினைவுகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. மேலும் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. போதிசாய் குளோபல் பள்ளி கொடாத்தூர் மாணவர்கள் மண்ணாடிப்பட்டு சமுதாய சுகாதார மைய மருத்துவமனையில் மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடினர். மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கொடாத்தூர் போதி சாய் குளோபல் பள்ளி மாணவர்கள் மண்ணாடிப்பட்டு சமுதாய சுகாதார மைய மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் ஐஸ்வர்யா மற்றும் டாக்டர் ரவி பாண்டியன் ஆகியோருக்கு ரோஜா மலர்கள் வழங்கி கேக் வெட்டி மருத்துவர்கள் தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் பள்ளி முதல்வர் சிந்துஜா, பள்ளி நிறுவனர் ரமேஷ் கண்ணன், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தனர். கிருமாம்பக்கம் அரசு சுகாதார நிலையத்தில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு தேசிய மருத்துவ தினத்தை முன்னிட்டு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்தியா முழுவதும் தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் ஏற்பாட்டில் ஜமுனா ரவி, லதா, குணசேகரன், முனியப்பன், ரவிச்சந்திரன் மற்றும் ரோஷன், இளங்கோ, சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கடவுளாக விளங்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடினர். கிருமாம்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி மருத்துவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர். உயிர்காக்கும் உன்னத பணி செய்யும் மருத்துவர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கடந்த 11 ஆண்டுகள் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக மருத்துவர்களுக்கு சிறப்பு செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் தேசிய மருத்துவர் தினம் மரியாதை செய்யும் நிகழ்ச்சியில் பணிபுரியும் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள், ஆஷா மற்றும் தூய்மை பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள் என அனைவருக்கும் கதராடை அணிவித்து இனிப்பு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கரிக்கலாம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி தலைவர் ஜெகநாதன் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சால்வை மற்றும் கதராடை அணிவித்து திருக்குறள் நூல் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அரசு மருந்தக அதிகாரி திருமலை சங்கர், பொறுப்பு அதிகாரி ஜான்சன் ரெட்டி, பாரதி பிரியன், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், லேப் டெக்னீஷியன்கள், ஆஷா பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 6ஆம் திணை ஜெகதீசன் என்கிற முத்து, நெடுஞ்செழியன், குப்புசாமி, குமரேசன், அழகப்பன், சுந்தரவரதன், ராஜமாணிக்கம் மற்றும் பலர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜெகநாதன்,
செயலாளர் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் செய்திருந்தார். மேலவளவு படுகொலை நினைவேந்தல் நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தினர் சமூக நீதிக்காக உறுதிமொழி ஏற்றனர். மேலவளவு படுகொலையில் உயிரிழந்தோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் சார்பில் 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து தலைமை தாங்கினார். மாநில முதன்மை செயலாளர் பழனியின் வழிகாட்டுதலின்படி மாநில தலைவர் ஊடக பிரிவு மற்றும் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மன்னன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஏகாம்பரம் கலந்து கொண்டு மேலவளவு படுகொலையை கண்டித்து உரையாற்றினார். சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் விழிப்புணர்வும் ஒற்றுமையும் தேவை என்றார். தொடர்ந்து கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஆம்புலன்ஸ் மணி நினைவஞ்சலி செலுத்தி கண்டன உரையாற்றினார். 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ்குமார், வில்லியனூர் தொகுதி தலைவர் நடராஜன் ஆகியோரும் கருத்துரையாற்றினர். மேலும் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் உதயகுமார், ஊசுடு தொகுதி காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் ராம்குமார், NVN பாலிமர் நிறுவன உரிமையாளர் சவுந்தர், AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன்குமார், கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த், ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உயிரிழந்தோருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மாநில துணைத் தலைவர் கல்யாண முருகன், மாநில துணை செயலாளர் ஏழுமலை, ஊசுடு தொகுதி தலைவர் குணசேகரன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் இயக்க தோழர்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித மரியாதையை நிலைநிறுத்த உறுதிமொழி ஏற்கப்பட்டதுடன் அமைதியான முறையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மின்துறையில் பணி நிறைவு பெற்ற இளநிலை பொறியாளர் செல்வராஜுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை சாரம் பிரிவு இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பிரிவில் பணிபுரிந்து பணி நிறைவு பெறும் இளநிலை பொறியாளர் செல்வராஜ் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைமை பொறியாளர் கனியமுதன், செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் திலகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா ஏற்பாட்டினை மின்துறையின் சாரம் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பிரிவில் உள்ள ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலவளவு போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். மேலவளவு படுகொலையில் உயிர் நீத்த போராளிகளின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில அலுவலகத்தில் நினைவேந்தல் மற்றும் மலரஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேலவளவு போராளிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்த மேலவளவு போராளிகளின் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்றும் அவர்களின் லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு மேலவளவு போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் போர்டை அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தொடங்கி வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் பிரசன்னா, செயலாளர் பாலா, திட்ட இயக்குனர் பிரேம்ராஜா உள்ளிட்ட வெங்கட் ராமணி, ராம்குமார், சிவராஜ், மீரான், குணா, இந்தர், மோகனகிருஷ்ணன், சார்லஸ், வினோத், சீனிவாசன் மற்றும் சண்முகசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கல்வி தரத்தை உயர்த்தும் இந்த முயற்சிக்கு ரோட்டரி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். திண்டிவனம் அடுத்த கன்னிப்பாபுரத்தில் மின் ஒயர்கள் ஒன்றுடன் ஒன்று உரசியதால் ஏற்பட்ட தீப்பொறியால் சவுக்கு தோப்பு தீயில் எரிந்து சேதமடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வீசி வரும் பலத்த காற்றின் காரணமாக விவசாய நிலங்களில் வளர்ந்துள்ள சவுக்கை மரங்களை ஒட்டியுள்ள மின் ஒயர்கள் உரசியதால் ஏற்பட்ட தீப்பொறி சிதறி கீழே விழுந்ததில் சவுக்கை தோப்புகள் அதிக அளவில் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. இதேபோல் நேற்று பிற்பகல் திண்டிவனம் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் பரசுராமன் மற்றும் குமார் ஆகியோரது சவுக்கு தோப்புகள் அப்பகுதியை கடந்து செல்லும் மின் ஒயர்கள் காற்றினால் ஒன்றுடன் ஒன்று உரசியதால் ஏற்பட்ட தீப்பொறியால்
தீப்பற்றி எரிந்தன. இதனால் ஏற்பட்ட புகையானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய ரசாயன தொழிற்சாலை தீப்பற்றி எரிவது போன்று அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் அச்சப்படும் வகையில் இருந்ததால் இதுகுறித்து திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திண்டிவனத்தில் இருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ மேலும் பரவாமல் அணைக்கப்பட்டது. இப்பகுதியில் மழை பொழிவு முற்றிலுமாக இல்லாததால் சவுக்கு மரங்களை பயிரிட்ட விவசாய நிலங்களில் கீழே விழும் சருகுகள் காய்ந்த நிலையில் உள்ளன. மேலும் தற்பொழுது அதிக அளவில் இப்பகுதியில் காற்று வீசுவதால் சவுக்கு மரங்களை ஒட்டி செல்லும் மின் கம்பங்களில் உள்ள மின் ஒயர்கள் ஒன்றுடன் ஒன்று உரசி தீ விபத்து ஏற்படுகிறது. ஆகவே சவுக்கு பயிரிடப்படும் விவசாயிகளுக்கு தங்கள் விளைநிலங்களில் கடந்து செல்லும் மின் ஒயர்கள் ஒன்றும் உரசாத வகையில் பிளாஸ்டிக் பைப்புகள் கொண்டு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். திண்டிவனம் அருகே நள்ளிரவில் பால் ஏற்றி சென்ற டேங்கர் லாரியின் டயர் வெடித்து சென்டர் மீடியன் கட்டையில் மோதி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வேலூர் தாலுகா பரமத்தி வேலூர் பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவர் டேங்கர் லாரியில் பாலை ஏற்றிக்கொண்டு கீழ்பெண்ணாத்தூரில் இருந்து மேல்மருவத்தூர் செல்வதற்காக தீவனூர் சந்திப்பு அருகே வரும்போது வாகனத்தின் இடதுபுறம் பின்பக்க டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதியதில் லாரி தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்த தகவல் அறிந்த திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக டேங்கர் லாரி ஓட்டுநர் காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆனால் லாரியில் எடுத்து செல்லப்பட்ட 15,000 லிட்டர் பால் சேதமடைந்தது. இந்த விபத்து குறித்து ரோஷனை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 213 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 233 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் வடக்கு மண்டல விழுப்புரம் சரக காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா நீதிமன்ற உத்தரவின் பேரில் அழிக்கப்பட்டது. விழுப்புரம் சரக காவல்துறை தலைவர் அருளரசு தலைமையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன், மொபைல் தடய அறிவியல் ஆய்வக உதவி இயக்குனர் ராஜு, துணை காவல் கண்காணிப்பாளர் கந்தசாமி மற்றும் திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் அறிவழகி உள்ளிட்டோர் அடங்கிய சரக அளவிலான போதைப் பொருள் அழிப்பு குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் 90 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 30.13 கிலோ, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 88 வழக்குகளில் 34.516 கிலோ, கடலூர் மாவட்டத்தில் 35 வழக்குகளில் 160.57 கிலோ என மொத்தம் 213 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 233.16 கிலோ கஞ்சாவை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அழிக்க அனுமதி பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜிஜே மல்டிக்ளே இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் குழு உறுப்பினர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் கஞ்சா பாதுகாப்பான முறையில் அழிக்கப்பட்டது. போதைப் பொருள் குற்றங்களுக்கு எதிராக விழுப்புரம் சரக காவல்துறை தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனை மற்றும் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் இதுபோன்ற அழிப்பு நடவடிக்கைகள் இனியும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடை. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா. புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் அனுமதி. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் 3வது நாளாக போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.